இந்த சேனலில் வர வீடியோவை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உலக தமிழர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம், தமிழ் மொழியை வாழ்த்துவோம், வாழ்க வளமுடன். இது பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ 13வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக டர்னிங் ப்ரோக்ராம் தான் பண்ணிட்டுருக்கோம். இது மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போகிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நல்ல லேர்னிங் அண்ட் நாலேஜை க்ரோ பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது CNC தமிழ் டிப்ஸ். ஓகே, இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ரில்லிங் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். டர்னிங் மிஷினில் ட்ரில்லிங் பண்ணுறப்ப இப்போ எக்ஸாம்பிள் டயாமீட்டர் ஒரு ராட் இருக்கும், சென்டரில் ட்ரில் பண்ண போகிறோம். டர்னிங் மிஷினில் நார்மலாக பார்த்தீங்கன்னா X00 தான் பண்ண முடியும், நார்மல் டர்னிங் சென்டரில். இதே ஒரு லைவ் டூல் இருக்கிற மிஷின் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில். அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் இங்கே ட்ரில்லிங் பண்ணலாம், இங்கே ட்ரில்லிங் பண்ணலாம், அப்படி வேணால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 20 ஒரு ட்ரில்லிங் போட போகிறோம், 60 mm டெப்த்துக்கு போட போகிறோம். ஓகேவா? டைரெக்டாக ப்ரோக்ராம் போயிடலாம். ஸோ ப்ரோக்ராம் நம்பர் உங்களுக்கு தெரியும், டூல் நம்பர், ஆஃப்செட் நம்பர் கேன்சல் பண்ணுறது. ஸோ ரேப்பிடில் பார்த்தீங்கன்னா X00ல் Z-100 நிற்குது. டூல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரேப்பிடில் இங்கே நிற்குது. ஸோ ஸ்பிண்டில் பார்த்தீங்கன்னா RPM 900 RPM, M04 ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. டூல் நம்பர் 05, ஆஃப்செட் நம்பர் 05. ஓகேவா? ஸோ X00 Z3ல் போய் நிற்குது, டேரெக்டாக இங்கே நிற்குது. ஸோ G74 R1000, G74னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், பெக் ட்ரில்லிங் சைக்கிளோட G கோடு. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா -60க்கு டேரெக்டாக போக போகுது. இங்கேருந்து -60க்கு போக போகுது, பட் பெக்கிங் பண்ண போகுது. Q20000 இருக்குது இல்லைங்களா, இதுதான் இது 20 mm. ஃபஸ்ட்டு ஒரு 20 mmல ஒரு பிக்கிங் நடக்கும் இந்த டிஸ்டன்ஸுக்கு. அதேமாரி அடுத்து ஒரு பிக்கிங் நடக்கும், அடுத்து ஒரு பிக்கிங் நடக்கும். இது ஃபுல்லாக முடிஞ்சோடனே வெளியே வந்துடும். தட்ஸ் ஆல். ப்ரோக்ராம் ஓவர். ஃபீடு உங்களுக்கு தெரியும் 0.2. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆஃப், ஸ்பிண்டில் ஸ்டாப், ப்ரோக்ராம் எண்ட், முடிஞ்சு போச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரில்லிங் சைக்கிள். ஸோ இதே மாதிரி இதிலே ஒரு டேப்பிங் சைக்கிள் போட்டால் எப்படி இருக்கும் நம்ம டர்னிங் சென்டர்லேயே. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டேரெக்டாக டேப்பிங் இது ப்ரோக்ராமு. இதுவும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் தான் போட முடியும். நார்மலாக நம்ம போடுற மாதிரி VMCயில் போடுற மாதிரி அங்கே போட முடியாது, லைவ் டூலில் போட முடியும். ஓகேவா? 20 mm டெப்த்துக்கு பண்ண போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் நம்பர், டூல் நம்பர், ஆஃப்செட் நம்பரை 0 பண்ணுறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா X00 தான் போட முடியும். டூல் நம்பர் 03 டூல் நம்பர், இது ஆஃப்செட் நம்பர். கூலண்ட் ஆன் பண்ணிக்கிறோம். இது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் போடுறாங்க. G97 200 RPM, M04 ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்குது பாருங்கள், இது ஒரு லைனு, இது ஒரு மெத்தடு. இப்போ G33 டேப்பிங் சைக்கிள் உங்களுக்கு தெரியும், Z-20 ஃபீட் 1.75ன்றது பிச்சு. இந்த பிச்சு கரெக்டாக நம்ம கொடுக்கணும் ஃபீட்டில். ஓகேவா? இப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம எழுதுகிற மாதிரி எழுதலாம், G01 Z-20 ஃபீட் 1.75 இப்படியும் எழுதலாம். ஸோ இந்த எண்டு போய் முடிஞ்சோடனே ஸ்பிண்டில் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஏன்னா டர்னிங் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிண்டில் ஸ்டாப் பண்ணிட்டு ரிவர்ஸ் எடுக்கணும் அகைன். இங்கே பார்த்தீங்கன்னா S200 M03, இங்கே பார்த்தீங்கன்னா M04ல் ரொட்டேட் ஆகுது, இங்கே M03. அகைன் பார்த்தீங்கன்னா Z5க்கு வெளியே வருது. சேம் ஃபீட் ரேட்டில் வெளியே எடுக்கணும், இல்லைனா த்ரெட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷ் அவுட் ஆகிடும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா டூல் நம்பர் அண்ட் ஆஃப்செட் நம்பர் 0 பண்ணிடுறோம், கூலண்ட் ஆஃப், ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணிடுறோம், ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடுது. ஓகேவா? இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரில்லிங் அண்டு டேப்பிங் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்து கற்றுக்கிட்டீங்க. இனிமேல் ஒரு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அடுத்து மில்லிங் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ப்ரோக்ராமை லோட் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். எல்லா வீடியோஸும் பாருங்கள், நல்லா வாட்ச் பண்ணுங்கள், நல்லா லேர்ன் பண்ணுங்கள், நல்லா குரோ ஆகுங்க. தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், இந்த சேனலை தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.